இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு திட்ட வரைவினை தயாரிப்பதற்கான செயல்முறையினை முன்னெடுத்துச் செல்வதற்காக குடிசார் அமைப்புகள், அரசியல் தரப்புகள், துறைசார் நிபுணர்கள், சமயத் தலைவர்களை உள்ளடக்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை செயற்படும் என தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டது. இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதற்கான வழிநடத்தல் குழு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் ஒருங்கிணைப்பாளராக யாழ் பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறை முதுநிலை விரிவுரையாளர் கலாநிதி தி. விக்னேஸ்வரன் செயற்படவுள்ளதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சமூக ஒப்பந்தம் ஒன்றுக்கான வரைவினை தயாரித்தல், விரிவான கூட்டாட்சி தீர்வு திட்ட வரைவினை தயாரித்தல் என்பன ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் முக்கிய பணிகளாகும் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் தேசமும் அதன் தனித்துவமான இறைமையும் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் முழுமையான சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் சமூக ஒப்பந்தம் ஒன்று தமிழர் தேசத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட வேண்டும் எனவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வழிநடத்தல் குழு முதலில் குறித்த விடயங்கள் தொடர்பான உத்தேச அறிக்கையினை தயாரித்த பின்னர் பொதுமக்கள் கருத்தினை அறிவதற்கான வெளிப்படையான கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து வரும் 3 மாதங்களுக்குள் குறித்த குழுவால் தயாரிக்கப்படும் இறுதி யோசனையினை தமிழ் தேசத்தின் ஏகோபித்த தீர்வு திட்ட முன்மொழிவாக சமர்ப்பிப்பதே இந்த வரைவு உருவாக்கத்தின் நோக்கம் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட 28 உறுப்பினர்கள் ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதேவேளை இலங்கை தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுக்கான புதிய அரசியலமைப்புக்கான அடிப்படை அம்சங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கிடையிலான 2வது மாநாடு கொழும்பில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இதன்போது அடிப்படை அம்சங்களை கொண்டு விரிவான அரசியல் தீர்வு திட்டத்தை வரைவதற்குரிய வரைவு குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளையும் நிபுணர் குழுவையும் உள்ளடக்கியதாக வரைவு குழு அமையும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த விடயம் தொடர்பில் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் ஊடகங்களுக்கு இன்று கருத்து வெளியிட்டார். இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்போடு அது தொடர்பான திட்ட வரைவுகள் ஒருபுறம் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்திலே இதை குழப்பும் வகையிலே தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை என்ற பெயரிலே புதிதாக கலாநிதி விக்னேஸ்வரன் தலைமையிலே கஜேந்திரகுமார் எம்பி உட்பட ஒரு குழுவினர் ஒரு புதிய பேரவை ஒன்றை உருவாக்கி திட்டத்திற்கான வரைவை மேற்கொள்வதாக ஒரு செய்தி பரவி இருக்கின்றது. முற்று முழுதாக தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காகவும் தங்களுடைய இனவாத அரசியலை தொடர்ந்து மேற்கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற அந்த நிலைப்பாட்டில் தான் இவர்களுடைய திட்டங்கள் தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கின்றன. இவர்கள் இன்னும் திருந்துவதாக இல்லை. மீண்டும் ஒரு குழப்பகரமான நிலையை உருவாக்கி ஒரு இனவாத செயற்பாடான நிலையை உருவாக்கி மக்களை ஏமாற்றி மீண்டும் ஒரு வாக்கு வேட்டையை ஆடலாம் என்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பதாக எங்களுக்கு தோன்றுகிறது. உண்மையிலேயே மக்கள் மிகவும் தெளிவான நிலையிலே காணப்படுகின்றார்கள். பேதம், மீண்டும் பேதம், இவ்வாறு துண்டாடி தமிழ் மக்களை, அதாவது தங்களுடைய அரசியல் சுய லாபத்துக்காக பல்வேறு கூறுகளாக போட்டு துண்டு துண்டாக பிரிந்துள்ளவர்கள் இன்னும் திருந்துவதாக இல்லை.